ஸோ கொஞ்ச நாளாகவே நம்மளோட டெய்லி ரொட்டீன் இது போல தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு. அதாவது காலையில் கோலம் போட கேட்டை திறந்தாலும் சரி, இல்லை மத்தியான டைமில் இந்த கேட்டை நம்ம ஓப்பன் பண்ணாலும் சரி, இந்த சத்தம் கேட்டாலே போதும் குடுகுடுன்னு இவங்க எல்லாருமே வந்துருவாங்க. அப்படி யாருன்னு பார்க்குறீங்களா? ஸோ இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா, ஒரு 6 குட்டி போல் வந்து இருந்தது. இதெல்லாமே ரோட்டோர ஹாய். சைடில் வளர்ந்த குட்டிங்க தான். ஆனால் ஒரு 2 நாள் சாப்பாடு வச்சதும் அதுலேருந்து வீட்டை சுற்றி இங்கேயே அது வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எனக்குமே வந்து இவங்களுக்கு சாப்பாடு வச்சு பழகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்நாக்ஸ் கொடுக்குறது இதுக்கெல்லாம் பழகி போச்சு. ஆக்சுவலாக நான் வந்து நாய் வந்து அதிகமாக தொடவே மாட்டேன். சாப்பாடு எல்லாம் போடுவேன். ஆனால் பக்கத்துலலாம் வச்சு நான் எதுவும் பண்ணதே கிடையாது. பட் இந்த குட்டிங்க வந்ததும் நானே வந்து மாறிட்டேன். எனக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ மதியான டைமில் கண்டிப்பாக இவங்களுக்கு இந்த பிஸ்கெட் வந்து கொடுக்கணும். ஏன்னா எப்படியா இருந்தாலும் நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும் கேட்டு திறக்கும். அந்த சத்தம் கேட்டால் ஒடியாந்துருவாங்க. ஸோ பார்த்து பார்த்து அவங்க ஏமாந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ பிஸ்கெட் வந்து பண்டிலாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ கொடுத்துட்ருக்குறது. ஸோ இதுவும் ஜாலியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது.